ஸோ பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட என்ன மொபைல் இருக்குன்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன Motorola One Fusion Plus இந்த மொபைல் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வீடியோவில் இந்த மொபைலுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மொபைலை பற்றின ஸ்பெக்ஸ் வீடியோஸில் நிறையவே நம்ம போட்டிருப்போம், கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட பேர் வந்து Motorola One Fusion Plus வாங்கி ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. ஸோ ரிவ்யூக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இந்த மொபைல் எப்படி இருக்குது, PUBG கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருக்குது, ப்ளஸ் இதில் சிம் ஸ்லாட் எத்தனை வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் கமெண்ட்ல கேட்ட எல்லா கொஸ்டினுமே இந்த வீடியோவில் தெளிவாகவே ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெய்லி நம்ம போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Motorola One Fusion Plus இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து கிடைச்சிது. பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஒரு டார்க் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் மோட்டோரோட லோகோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸோட பேக் சைடு திருப்பினீங்கன்னா 64 MP ஹை ரெசல்யூஷன் கேமரா இருக்குது, ப்ளஸ் நைட் விஷன் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா Snapdragon 730G இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் டேஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் ப்ளஸ் டர்போ பவர் சார்ஜிங் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதா பார்க்கலாம். உள்ள நம்மளுடைய மொபைல் இருக்குது, இதை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். தென் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த மொபைலை சார்ஜ் பண்ற ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. தென் டைப் சி USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் தென் சிம் எஜெக்ட் பின் வந்து இருக்கு. தென் ஃபைனலா ஒரு TPU கேஸ். ஆர்டினரியா எல்லா மொபைலும் புதுசா வாங்குறப்ப பாக்ஸ்லயே வந்து ஒரு சிலிகான் கேஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் பாக்ஸ்ல இருந்தது. இப்போ நம்மளுடைய மொபைலுக்கு வரலாம். ஃப்ரண்ட் சைடில் 6.5 இன்ச்சில் நாட்ச்லெஸ் ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே க்ளீனாக இருக்குது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். தென் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டிஸ்பிளே கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் இருக்கா இல்லையான்ட்டு. Motorola One Fusion Plusக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் இல்லை, அதுக்கு பதில் 2.5D கர்வ்டு டெம்பர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் மொபைல் கையில் ஹோல்ட் பண்ணுறப்பே நல்ல ஒரு சாலிட் ஃபீல், பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஃபுல் பிளாஸ்டிக் பில் தான், பட் இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கலரும் 12 light blue சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் மொபைலோட வெயிட் நல்லாவே ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த மொபைல் 210 grams. பிகாஸ் ஆஃப் இதுல 5000 mAh ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் பாப்அப் டைப்ல கேமரா இருக்கிறதுனால வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பேக் சைட்ல கேமராவோட பம்ப் வந்து கொஞ்சம் நல்லாவே வெளியே நீட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு ஹார்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்றது நல்லது. மொபைலோட பிசிக்கல் ஓரியோ. ஸோ ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டெடிகேட்டடா கூகுள் அசிஸ்டன்ட்காகவே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்றப்ப கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். தென் கீழே வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே as usual பவர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. மொபைலோட பாட்டம் சைடுல வந்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்கான ஹோல் இருக்கு. தென் C டைப் சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 3.5mm ஜாக்கும் இருக்கு. தென் மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. மொபைலோட லெஃப்ட் சைடுல பிளாங்கா இருக்கு, எதுவுமே கொடுக்கல. டாப் சைடுலன்னு பாத்தீங்கன்னா மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பாப்அப் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல சிம் எஜெக்ட் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. தென் டிஸ்பிளேக்கு மேல அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா கால்ஸ் கேட்கறதுக்கான சின்ன ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க வித் ஃபிளாஷோட. தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அதுல மோட்டோரோலாவோட லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா நல்லாவே இருக்கு. மொபைலோட எட்ஜஸ் எல்லாமே கர்வ் டைப்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுவும் லுக் வைஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ மொபைலோட சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி சிம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம்ஸ் வந்து போட்டுக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு நானோ சிம்மும் ஒரு SD கார்டும் வந்து போட்டுக்க முடியும். Motorola One Fusion Plus ஸ்பெக்ஸ் வீடியோஸ் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மொபைலுக்கு டெடிகேட்டட் SD ஸ்லாட் இருக்கா இல்லையான்னு. ஸோ டெடிகேட்டடா SD ஸ்லாட் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு 1 TB வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் மெமரி இருக்கிறதுனால டெடிகேட்டடா SD ஸ்லாட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல. ஓகே, சிம்ஸ் போட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. மெனூஸ்லாம் நல்லா ரெஸ்பான்சிவாக ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. மொபைல் என்ன வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Android 10 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் வந்து ரன் ஆகுது. சிங்கிள் OS ஆண்ட்ராய்டு தான். அப்டேட் உங்களுக்கு லேட்டாக வந்தாலுமே நல்லா ப்ராப்பராக க்ளீனாக வரும். தென் நம்மளுடைய ஸ்பெக்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம் Motorola One Fusion Plusக்கு சர்வ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ உண்மையாகவே அதிகமாக தான் இருக்கான்றது செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 0.52 அண்ட் பாடி சார் பார்த்தீங்கன்னா 1.43 வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.6
தான். ஸோ நமக்கு பாடி சார் வேல்யூ 1.4 அதாவது நியர் 1.6 கிட்ட வந்துடுது. ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதில். தென் மொபைலோட கேமரா சைடு வரும். பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் இருக்குது 64+8+5+2 காம்பினேஷனில். கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது பார்த்துட்டு இருக்கீங்க. தென் கேமரா செட்டிங்கில் போனீங்கன்னா பேக் கேமராவில் ஃபோட்டோ சைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சைஸ் உடைய ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ரெசல்யூஷனும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. தென் வீடியோட சைஸ் அதிகபட்சமாக 4K UHD வரைக்கும் எடுக்க முடியும். UHD 19:5:9 ரேஷியோலையும் ஷூட் பண்ணிக்க முடியும். தென் ஃபுல் ஹெச்டியில் 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். தென் ஸ்லோ மோஷன் வரப்ப ஃபுல் ஹெச்டியில் 120 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அதே ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா 240 FPS வரைக்குமே ஷூட் பண்ணிக்க முடியும். அப்படி ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபோட்டோ சைஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரால அதிகபட்சமாக ஃபுல் ஹெச்டியில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 4K சப்போர்ட் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும் 120 FPSல. தென் மொபைல் கேமராவுடைய பேசிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. நைட் மோட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப பாப்அப் டைப்பில் 16 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பாப்அப் வந்து ரைஸ் ஆகிற அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் இருக்கு. கேமரா டர்ன் பட்டனை கிளிக் பண்ணதும் ஒரு 1 செகண்ட்ல உங்களுக்கு பாப்அப் கேமரா வந்து வெளியே வந்துடும். ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு வீடியோ எடுத்து பார்க்கலாம். Hey guys, இப்போ நம்ம இந்த Motorola One Fusion Plus உடைய ஃப்ரண்ட் கேமரால நம்ம பேசிட்டு இருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளஸ் என்னோட ஆடியோ குவாலிட்டியும் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வைஸ் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா நல்லா ஷார்ப்பாகவே நல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா கேப்சர் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ ஈவினிங் ஒரு 5:30 ஷூட் பண்ணியிருப்பேன். இந்த பிக்கை முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக ஃபோட்டோஸ் எடுத்துருக்குன்றது தெரியும். ப்ளஸ் மொபைலில் நைட் மோட் இருக்குதுனால நைட் ஃபோட்டோஸும் ஓரளவுக்கு நல்லாவே எடுக்குது. பட் ஸ்டில் Note 9 Pro Max விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். கேமராடி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வர எதாவது மாறிட்டே தான் இருக்கும். அப்கமிங் அப்டேட்ஸ்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் நல்லாவே இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா இருந்ததுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேமிங் டெஸ்ட். இந்த மொபைலில் பப்ஜியை ஹை செட்டிங் வச்சு விளையாடி பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஸ்னாப்டிராகன் 730G இருக்கு. ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் சிப்செட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா HDயில் ஹையில் தான் வச்சிருக்கேன். HDR சப்போர்ட் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம டிவைஸில் சப்போர்ட் இல்லை, அப்டேட் வரணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் அப்டேட் வந்தால் தான் HDR வச்சு விளையாடிக்க முடியும். ஸோ கேம்குள்ளே போயாச்சு. கேம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. எந்த விதமான ஒரு லேகும் இல்லை. ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓவராலாக ஹை செட்டிங்ஸில் நல்லாவே விளையாட முடியுது ஸ்மூத்தாகவே, லேக் இல்லாமல். ஹெவி கேமிங் அண்ட் டே டு டே யூசேஜ் ரெண்டுத்துக்குமே இந்த மொபைல் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட யூசர் ரிவ்யூ. ஸோ இந்த மொபைலோடைய ஓனர் பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே இந்த மொபைலை வந்து வாங்கியிருக்காரு. ப்ளஸ் இந்த மொபைலை 1 வீக் கிட்ட அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹெவி யூசர் தான். ஸோ அதனால் என்னை விட இந்த மொபைலை பற்றி அவருக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்டது இந்த மொபைல் ஹெவி கேமிங்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஸோ அவர் ஆர்டினரியாகவே ஹெவி கேமிங் யூசர் தான். ஸோ அதிகமாகவே கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவரோட யூசேஜுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொன்னார். அண்ட் கேமிங்லாம் ஹை செட்டிங் விளையாடுறப்ப லாக்லாம் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அவர் விளையாடின வரைக்கும் லாக் எதுவுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் PUBG வாங்கி விளையாடினேன். எனக்கும் எந்த விதமான ஒரு லாகும் வந்து ஃபீல் ஆகலை. நல்லா ஸ்மூத்தாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம் பேட்டரி. ஸோ பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு தருது, ஒரு டே ஃபுல்லாக ஹெவி யூசேஜ் பண்ணால் வருது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, மொபைலில் ஒரு 100% ஃபுல்லாக மார்னிங் ஒரு 9 o'clock எடுத்தாருன்னா ஒரு கண்டினியூவாக கேமிங் ஹெவி யூசேஜ் எல்லாமே பண்ணியும் 1 day வரைக்கும் தாராளமாக வருது. மார்னிங் சார்ஜர்லேருந்து எடுத்தனா அதை விட நைட்டு ஒரு 7 or 8 o'clock தான் சார்ஜ் போடுவேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு நல்லாவே தாங்குது ஹெவி யூசேஜுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் இருக்குது, 18 watt அடாப்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு 2 hours உங்களுக்கு பேட்டரி ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் மெயினாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஸோ அவர் வந்து கேம் ரொம்ப நேரம் தான் விளையாடிட்டு இருப்பார். ஒரு 2 hours 3 hours கண்டினியூவாலாம் விளையாடிட்டு இருப்பாரு. அவருடைய யூசேஜுக்கு ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப அதிகமாலாம் இல்லை. அதாவது ஒரு 1 hourக்கு மேலே வந்து கண்டினியூவாக விளையாடிட்டு இருக்கப்ப ஹீட்டிங் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதுவும் வந்து நார்மலாக மற்ற மொபைல்ஸில் எப்படி ஹீட் ஆகுமோ அதே ஹீட் தான் வந்து ஆகுது. ரொம்ப ஹெவியாக ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாரு. மொத்தத்தில் அவருடைய ஹெவி யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது இந்த மொபைல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலை பற்றி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வரப்ப இந்த மொபைலில் ஒரு சிலதெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த மொபைலில் 1 TB வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் மெமரி இருக்குது. ஸோ அதனால் டெடிகேட்டடாக SD ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்கல, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டியூல் சிம் யூஸ் பண்ணால் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. செப்பரேட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் மொபைலோட வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் 5000 mAh கொஞ்சம் ஹியூஜ் பேட்டரி ப்ளஸ் பாப்அப் கேமராலாம் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் கொஞ்சம் இருக்கும், அதை பெருசாக எடுத்துக்க முடியாது. தென் மொபைலுடைய சர் வேல்யூ. ஸோ இதை நான் மெயினாக வந்து பார்த்துருந்தேன். பிகாஸ் ஸ்பெக்ஸ் வீடியோவில் நம்ம போடுறப்ப இதோடைய பாடி சர் வேல்யூ 1.4ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே 1.4 இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்ப 1.4 தான் இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில்.
ஸோ சர்வர் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கம்மியாக கொடுத்துருக்கலாம். தென் கேமரா சைடு வந்தீங்கன்னா கேமராஸில் கொஞ்சம் இன்னும் அப்டேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவும் அப்டேட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட் கேமராவை தாண்டி கூகுள் கேமராலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் குவாலிட்டிலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பாப்அப் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பாப்அப் கேமரான்றது ஒரு ரேரான விஷயம் தான். பிகாஸ் இந்த மாடல் தான் ஃபஸ்ட் டைம் கம்மி பட்ஜெட்டில் பாப்அப் கேமரா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா தான் இருந்தது பாப்அப் கேமரா. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் தலைவலிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ கேமரா வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. சேம் டைம் நீங்கள் பேக்ரவுண்டில் வேறு எதாவது ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பை மினிமைஸ் பண்ணுவீங்க. அப்படி மினிமைஸ் பண்ணுறப்ப கேமரா வந்து உள்ளே போயிடும். இந்த மாதிரி சின்ன தலைவலிலாம் இருக்கும். அதெல்லாம் யூஸரை பொறுத்து. ஓவராலாக Motorola One Fusion Plus நாட் பேட், வாங்கலாம், நல்லாவே இருக்குது. ஹெவி யூசேஜுக்கும் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லா தருது, ப்ராசஸரும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தருது, கேமரா சைடும் நல்ல டீசெண்டான கேமராஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இந்த ரெட்மி, ரியல்மி, விவோ, ஓப்போ, ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் பார்த்து கடுப்பானவங்க Motorola One Fusion Plus தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இந்த மொபைல் வாங்கணும்னு சொல்லி ஐடியா வச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் மறந்து கூட விட்டுருப்பேன். ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு நம்புறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.